உடனே விழி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங் பேசிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்துல ஸ்டாலின் ஐயா அவர்கள் உடல்நிலை குறைபாடால அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நெறைய விஷயம் நடந்திருக்கு. அது ஏன் அட்மிட் பண்ணாங்கன்றது சிம்பத்தியாலயா அப்படின்ற கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில எழும்பியிருக்கு. ஸோ அத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட பிரியகுமார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம்மா. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாத்தீங்களா நியூஸ்லாம்? பார்த்துட்டு இருக்கேம்மா. ஆதரவா பார்த்துட்டு நிறைய இருக்கேன். விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல நிறைய கிண்டலான விஷயங்களுமே பேசிட்டு இருக்காங்க. தென் லைக் இப்போ அத பத்தி ஏதாவது கருத்துக்கள்? முதல்ல நாம போன வீடியோல நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், ம். கிண்டல் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ம். உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க மீண்டு வரட்டும். அதுக்கப்புறம் வேணா அரசியல் ரீதியாக நம்ம சண்டை போடுவோம், என்ன வேணா பண்ணுவோம். இப்போ உடல்நிலை சம்மந்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நெகட்டிவா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்ற மாதிரி பேசுறது அவ்வளோ ஒன்றும் அது குட் டேஸ்ட்ல இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸ்டாலின் ஐயா இங்க இருந்தாலும் எல்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவருடைய பணியை தொடர்ந்து செய்யறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளிப்பட்டிருக்கு. அதன் வகையில அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. லெட் மீ அதை நான் படிக்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. பாருங்களேன், வியப்பா இருக்குது இல்ல? கொடுத்து வச்சிருக்கணுமா நீங்களாம் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறதுக்கு? இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறதுக்கு நீங்களாம் தவம் பண்ணிருக்கணும். எதனால? நீங்க மட்டும் இல்ல, நீங்களும் தான். எதனால உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட அங்க இருந்துகிட்டு தன்னுடைய பணிகள்ல ஈடுபடுறாருல்ல. படிங்க, என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வராரு ஐயா ஸ்டாலின்? மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டப்படி நடைபெறுகிறதா? நேற்று வரையில் பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை தீர்வு காணப்பட்டவை, எத்தனை உள்ளிட்ட விவரங்களை தலைமை செயலாளரிடம் கேட்டறிந்தது. செம்மம் ஸ்ட்ரிக்டா இருக்காரு பாருங்கம்மா. என்ன நடந்திருக்கு நேற்று வரைக்கும் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ன நடந்துட்டு இருக்குது, மனுக்கள்லாம் கரெக்டா வாங்கி அதுக்கான தீர்வுகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்தாலும் தொலைச்சு போடுவான் போட்டு போயிரும், இப்போ மக்கள் சர்வாதிகாரியா மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. மக்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்க நேருக்கு நேரா கொடுக்குற மனுவே வாங்க மாட்டீங்க, ஹாஸ்பிட்டல் இருந்து மட்டும் எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படிதான் படிங்க. என்ன வேற என்ன சொல்றாரு? மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்த விதமான தோய்வும் ஏற்படக்கூடாது என அறிவுறுத்துள்ளார். சூப்பர் சூப்பர். ஓகே, நிறைய அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார் அவர். எங்க இருந்தாலுமே மக்களை பத்தி யோசிச்சுட்டே இருப்பார், நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த நேரத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்றது என்னன்னா, ஐயா சாமி பொறுமை பார்த்து பரவாயில்ல செய்யுங்க, மக்கள் பணி செய்யறீங்க, ஒரு 2 நாள் ஓய்வு எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்கிறோம். நாங்கள் பார்த்துக்கிறோம், தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் இருக்கோம், ஓரளவுக்கு எங்களை நாங்களே 2 நாள் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் எங்களை பார்த்துக்கோங்க, 2 நாள் நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம், அதனால் நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, ஓய்வு எடுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அந்த மாதிரி பரவாயில்ல, நல்லபடியா இருந்தா போதும் அப்படிங்கிறது தான். இல்ல இந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போடுறாங்கல்ல, லைக் ஒரு 2 நாள் இல்ல அப்படின்னா கூட அதை நான் சேஃப் அண்ட் செக்யூர்டா வச்சுக்கணும், மக்களாகட்டும் தமிழ்நாடாகட்டும் அதை நான் சேஃப் அண்ட் செக்யூர்டா பாத்துக்கணும் அப்படின்றதுல ஒரு எஃபர்ட் போடுறாங்க. அதை யாரும் பெரும் விதமா பேசுறது இல்ல. நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேம்மா. எதுக்கு சார்? அதான் ஐயா ஸ்டாலின் போட்ட ட்வீட்டால பரவாயில்ல, எங்க இருந்தாலும் ஐயா நம்மள பாத்துக்கிறாரு அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அட்மிட் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிரீன் ஸ்டோர்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க, அண்ட் தென் அங்க இருந்து மூவ் ஆன் ஆகி இப்போ தேனாம்பேட்டை அந்த இதுல தேனாம்பேட்டை எதுக்கு திடீர்னு இந்த ஒரு இல்ல, அது காலையில இருந்து சம்பந்தமான செய்திகள் வந்துட்டே இருந்துச்சு. என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணலாம். இருந்தாலும் அந்த தேனாம்பேட்டை மருத்துவமனை கொண்டு போறது என்னன்னா, அங்க பிஇடி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பரிசோதனை பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த பரிசோதனை எதுக்கு அப்படின்னா, ஏன்னா வயது முதிர்வு காரணமாக எல்லாருக்குமே இயல்பாவே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபுல் பாடி செக்அப்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் கூடுதல் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேற ஏதாச்சும் புற்றுநோய் அந்த மாதிரியான ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கா, அந்த டிஷ்யூஸ் செல்ஸ் இதெல்லாமே அது உடனடியாக செக் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருமா. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பண்ணியிருப்பாங்க, மற்றபடி அதில் சீரியஸாக எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏங்க ட்வீட் போடுறாருங்க முதலமைச்சர் உட்காந்துட்டு, அவருக்கு என்னங்க பிரச்சனை இருக்கும்போது நான் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள், நீங்க உடன்பிறப்பா? இல்ல இல்ல சரிம்மா. உடன்பிறப்புகளுக்கும் அவரை ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த இப்போ தமிழன் பிரசன்னெல்லாம் ரொம்ப எமோஷனல் டைப்பு, திராவிடன் பிரசன்னான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அவர் பாட்டு கண்ணை காசிக்கிட்டு போயிட அப்பல்ல பக்கம் ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு நல்லா இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக கம்பி மாதிரி வரப்போறாரு வெளியே. அது இப்போ இவர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நார்மல் செக்அப் தான் அப்படின்னு தான் நான் நம்புறேன், நல்லா இருப்பாரு அப்படின்னு தான் நான் நம்புறேன். 30 வயசு முழுங்கிட்டு முரட்டு காலை மாதிரி வெளியே வரப்போறாரு. ஆமா, வந்துட்டு திருக்குறள்லாம் சொல்ல போறாரு, நமக்கு நிறைய கத்துக் கொடுக்க போறாரு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்காங்க. சரியா சொல்லுவாரா? நல்லா இருப்பாருமா, நல்லா அருமையா பண்ணுவாரு, திருவள்ளுவருக்கே ஐடியா கொடுப்பாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா நல்லபடியாக மீண்டு வருவார். வந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் அரசியல் ரீதியா அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். இப்போதைக்கு ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஓய்வு எடுத்தா போதும். சம்பந்தமா நெகட்டிவா எதுவும் பேச தேவையில்லை, அவ்வளவுதான். நல்லா இருக்காரு. ஓகே ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மூகாமுத்து அவர்கள் இப்போ இறந்திருக்காங்க, அண்ட் தென் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல் நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் துர்கா ஸ்டாலின் அவருடைய புத்தகம் வெளியீட்டு விழா நடந்திருக்கு, பார்த்தீங்களா?
என்னம்மா வெறும் பேர் மட்டும் சொல்றீங்க? வேற எழுத்தாளர், ஓ எழுத்தாளர் சொல்லுங்க. ஆத்தர் துர்கா ஸ்டாலின் அவர்கள். ம். எதிர்காலம் வரலாறு அப்படிதான் சொல்ல போகுது. ஓகே. வரலாறு அப்படிதான் சொல்ல போகுது. தமிழ்நாட்டில் தலை சிறந்த புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் 4 பேர், சிறு குறிப்பு வரைக அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுல ஒரு பேர் வந்து நீங்க எழுத்தாளர் துர்கா ஸ்டாலின் எழுத வேண்டிய நிலைமைக்கு எதிர்கால குழந்தைகள் வரலாம். சொல்லுங்க. என்ன புத்தகம்? புத்தகத்துடைய தலைப்பு என்ன? அவரும் நானும் அப்படின்ற ஒரு இது ஓகே. நினைக்கிறேன். சுயசரிதை மாதிரி எழுதியிருக்காங்க. ஆமா அவங்களும் அவங்களோட ஏற்கனவே ஒரு பார்ட் வந்துச்சு இல்லம்மா? வந்துருச்சு. இது பார்ட் 2. பார்ட் 2. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு டைம்ல இஸ் திஸ் லைக் நல்லா இருக்கா? ஆமா, அது விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. பெரியப்பா இறந்து ஒரு 4 நாள் தான் ஆகுது. அதுக்கப்புறம் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே கூட தேதி குறிப்பிடாம ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சிகள்லாம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் குடும்பமாக சேர்ந்துக்கிட்டு உதயநிதி அவர்கள் உட்பட இன்பநிதி, இன்னும் பேரம் பேத்திங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான ஒரு புத்தக விழாவோ அல்லது மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு நிகழ்வோ இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் நலம் பெற்று வெளியே வந்த அப்புறம் கூட குடும்பமா சேர்ந்து நடத்திட்டு போயிருக்கலாம் இல்ல. இப்ப இதை இவ்வளவு அவசரமா பண்ண வேண்டிய தேவை என்ன? அது போக வந்து இப்படி அந்த துக்க வீட்டுல இப்ப அண்ணன் சீமான்லாம் பாருங்க ரொம்ப துக்கமா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குடும்பத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குதூகலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் பாக்குது. ஒரு நல்ல சென்ஸா அது அப்படின்ற ஒரு கேள்விதான். அதை அவங்க தான் பாத்துக்கணும். அவங்க குடும்பத்துக்கு அவங்களே எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல உடன்பிறப்புகள் யாரும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். முகங்களை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்துறாங்க. உதயநிதி அவர்களுடைய முகங்களை நமக்கு வந்து முகத்தை வந்து கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்து அப்படியே பழக்கப்படுத்த ஆரம்பிச்சு இப்ப நமக்கு ரொம்ப தெரிஞ்ச முகமா மாறிடுச்சு. அடுத்து இப்ப இன்பநிதியாருடைய இளந்தென்றல் இன்பநிதி அவருடைய முகம் நமக்கு பழகணும். திடீர்னு யார்ப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியக்கூடாது. எழுத்தாளர் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய முக வருகைக்கு என்ன காரணம்? எதுக்கு அவங்களுடைய முகத்தையும் பதிவு பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு முக்கியமான சந்தேகத்தை நீங்க எழுப்புறீங்களேம்மா. எனக்கே இந்த நேரத்துல தோணலையே, இந்த ஆங்கிள் நான் யோசிக்கலையே. சரி, அந்நியார் அவர்களுடைய முகமும் வந்து பதிவாகிறது ஏதோ ஒரு வகையில நல்லதுதான். விடுங்க, புதுசா எதனா சொல்லிட்டு போறீங்களா? ஏற்கனவே சொல்றதான குடும்ப அரசியல் அப்படி இப்படின்ட்டு. இதுக்கு மேல நாங்க எவ்வளவு வேணா பண்ணுவோம். நாங்க சொல்லல, அதுவா நடக்குது. நாங்க அதை பத்தி இது பண்ணிட்டு இருக்கோம். and then அப்போ இதுக்கு வந்து கண்டிப்பா ஆப்வியஸா பின்னாடி வந்து ஒரு இது இருக்கு. ரைட், அவங்க வந்திருக்காங்க அப்படினா. அந்த புத்தகம் எதனா படிச்சீங்களா? இல்ல. புத்தகத்துல ஒரு குறிப்பிட்ட பக்கம், ஒரு பேஜ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடிங்க ஐயோ முக்கியமான பாயிண்ட் மறந்துட்டு பாருங்க. உடன்பிறப்புகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா அவரும் நானும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அந்நியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதி வெளியிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு டாஸ்க்கு, உடனடியாக அந்த புக்கை வாங்கிருங்க, மனப்பாடம் பண்ணிருங்க, வரி வரியா மனப்பாடம் பண்ணிருங்க. எந்த பக்கத்துலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஐயா ஸ்டாலினே அவர்கள் நாளைக்கு வந்தாருன்னா நாளைக்கு வந்து உங்களெல்லாம் சந்திக்கும் போது திடீர்னு 32ஆம் பக்கத்துல என்ன போட்டிருக்குது, என்ன கதை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாருனாலும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். பாருங்க, ஆமா, டெஸ்ட் வச்சு தான் வேட்பாளர் தேர்வு எதனா பண்ணாங்கன்னா அப்புறம் நீங்க மாட்டிப்பீங்க. படிங்க, வாங்கி வாசியுங்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை வந்து நான் பார்த்தோம்னா அந்த அந்த ஒரு சம்பவத்தை அவங்க பகிர்ந்துருக்காங்கம்மா. அதை நீங்க படிச்சு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல. அவசியம் படிச்சாலும். நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பிஞ்சு மனசு பஞ்சு பாடி அப்படின்ட்டு. ஆனா அவர் வேற மாதிரி டெரர் ஆயிடுவார் திடீர்னு கோவம் வந்தா. அதை பத்தி அவங்க பேசியிருக்காங்க, அதை படிங்க. கணவர் நம்ம பேர்ல ரொம்ப பிரியமா இருக்காரு, அக்கறையோட இருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல கல்யாணமான சில தினங்கள்லயே பலார்னு என் கண்ணத்துல ஒரு அற விட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் விட்டுருக்காருமா. ஆமா, அவர் வந்து அப்ப வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே கராத்தெல்லாம் பழகிருப்பார் போல இருக்குது. ஸ்டாலின் அப்படின்றவர் ஸ்டாலி அப்படின்னு மாறி இருக்காரு, ப்ரூஸ் லீ மாதிரி மாறி ஏதோ பண்ணியிருக்காரு பாருங்க. படிங்க. உண்மையில் அந்த அற வாங்கினப்போ நானும் கூட பதற்றமும் அதிர்ச்சியும் அடைஞ்சுதான் போயிட்டேன். ஆனா அடுத்த நிமிஷமே நான் செஞ்ச தப்பு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. என்ன சொல்ல வராங்க? விஷயம் இதுதான். இவங்க குடும்ப அரசியல் பிரமுகர்கள் கட்சிக்காரங்கன்னு அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நாவல வீட்டுக்கு வந்திருந்த ரூம்ல இருந்து இவங்க கிட்ட நான் போய் ஏங்க நெடுஞ்செழியன் வந்திருக்காருன்னு சொன்னதும் அவ்வளவுதான். அந்த வார்த்தை கேட்டதும் தன்னை அறியாமலேயே ஓங்கி பலார்னு என்ன அறை விட்டுட்டு தலையில அடிச்ச மாதிரி அவர் பேரை சொல்லி என்ன தலையில அடிச்ச மாதிரி அவர் பேர் சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு என்னன்னு சொல்லணுமா? இவங்க கண்ணுல இருந்து கோபத்தையும் இல்ல நாவலர்னு சொல்லு அப்படின்ற மாதிரி விஷயத்தை அவர் கண்ணுல ஏதோ பார்த்ததா சொல்றாங்க, கோபம் பார்த்ததா சொல்லிருக்காங்க, கையில வேகத்தையும் பார்த்ததா சொல்லிருக்காங்க, மின்னல் வேகத்துல தாக்குதல் நடத்திருக்காரு, கண்ணுல கோபத்தையும் வேகத்தையும் பார்த்ததா சொல்லிருக்காங்க. அது என்ன நீ நெடுஞ்செழியன்னு சொல்றது, நாவலர் அப்படின்ற மாதிரி மரியாதையா சொல்லணும் அப்படின்ட்டு. நாவலர் நெடுஞ்செழியன்னு சொல்லணும், நாவலர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன பேர் சொல்றது அப்படின்ட்டு. ரைட்டுமா. அதாவது ஐயாவுடைய அந்த மின்னல் வேகத்தையும் அந்த கண்ணுல கோபத்தையும் கடைசியா நான் ஒண்ணு பார்த்தேன். மெட்ரோ ட்ரெயின்ல பார்த்தேன். ஒரு உடன்பிறப்பு பக்கத்துல வரும்போது அப்படி போட்டாரு. அதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரியான
வித்தைகள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய சுயசரிதை மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. அதனால உடன்பிறப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்த கலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கூட அதில் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. படித்து பகிருங்க. ஆமாம், அதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதில் இன்னொரு விமர்சனம் வருது. என்ன அப்படின்னா, அதாவது என்னங்க இவங்க பெண் உரிமை பெண்ணியம்லாம் பேசுறதாக சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வந்து இவரு அடிச்சிருக்காரு மனைவியை வந்து. இதே வந்து அவங்க மனைவியை திருப்பி அடிச்சா வந்து எப்படி எடுத்துப்பாங்க? அப்ப இதுதான் இவங்க வீட்டுல வந்து பெண்களை போட்டிருக்கிற லட்சணமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன் ஈவேரா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படம் வரும்போது கூட பாத்தீங்கன்னா அதுல ஒரு காட்சியில ஈவேரா வந்து அவருடைய மனைவி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. இப்ப இவங்க எல்லாம் இப்படி இருந்திருக்காங்க. ஆனா இவங்க வந்து மத்தவங்களுக்கு இத்தனைக்கும் அவர் வந்து புரட்சியாளராக ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வயசான காலத்துல அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அப்ப இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. ரைட்டு, சுயசரிதைனா அவங்க அதை மறைக்காம எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாராட்டலாம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம்தான் மைண்டுக்கு படுது. அது என்னன்னா, நெடுஞ்செழியன் அவர்களை வந்து நாவலர்னு சொல்லலன்னு சொல்லி ஐயா வந்து கராத்தை காமிச்சிருக்கிறாரு அப்படின்னா நினைச்சு பாருங்க, கருணாநிதி அவர்களை கருணாநிதினு சொல்றவங்களுடைய நிலைமை. இங்க நம்ம ஏரியால ஒருத்தர் வந்து நம்ம நண்பர் கிஷோர் கே சுவாமி அப்படின்னு ஒருத்தர் வார்த்தைக்கு வார்த்தை கருணாநிதி கருணாநிதினு சொல்லிட்டு இருக்கிறாரு. கலைஞர்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. தப்பி தவிர ஐயா ஸ்டாலின் கையிலலாம் சிக்கிட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான், குங்கு தான். கருணாநிதி அவர்கள் தானே சொல்ல முடியும். கலைஞர் அவங்க சொல்றாங்க இல்லைங்க. அப்ப நெடுஞ்செழியன் அவர்கள் நெடுஞ்செழியன் தானே சொல்லியிருக்கணும். அது தப்பு இல்லையான்னு சொல்லி அவர் போயிருக்கலாம்ல. நாவலர்னு சொல்லணும். அப்ப கருணாநிதி அவர்களை கலைஞர்னு தான் சொல்லணும். கிஷோர் அவர்கள்லாம் சிக்கிட்டாருன்னு அவ்வளவுதான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சைட்ல விஜயகாந்த் அவர்கள் மாதிரி எகிரி ஒரே கிக்கு தான். பார்த்து அலர்ட்டா இருந்துக்காங்க கிஷோர் ப்ரோ அப்படிங்கறது இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திடீர்னு என்ன மயக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. அண்ட் தென் இஸ் தட் ஃபார் சிம்பத்திக்காக, மக்களுடைய ஆதரவுக்காக, அனுதாபத்துக்காக, அனுதாப ஓட்டுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுமே வெளிவந்திருக்கு. அனுதாப ஓட்டுக்காகவா? இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீகார்ல பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஒரு கூட்டத்தில் ரேலியில் வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. மயக்கம் போட்டு விழுந்து நடக்க மாட்டாமல் நடந்து போனார். அதே மாதிரி காரில் உட்காந்துட்டு போகும்போது கூட அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சிக்கா தெரிஞ்சாருன்னு சொல்லி பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பற்றி இன்னொரு பார்வை என்னன்னு பார்க்கப்படுச்சுன்னா, அவர் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணுவார். அவர் ட்ரெயின் பண்ணும்போதே இப்போ மம்தா பானர்ஜி ஆகட்டும், இல்லை வந்து பல்வேறு மாநிலங்களில் தேர்தலுக்கு பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அதுதான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஐபேக் நிறுவனம் தான் வேலை செஞ்சாங்க. 2021 பிகே தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனார். இதெல்லாம் லிங்க் பண்ணி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பத்திக்காக பண்ணுற ஸ்டண்ட்டாக இருக்குமோ, அது எப்படி அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. எதோட இன்னொரு விஷயம் எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே சம்திங் அவருக்கு எதனா சீரியஸாவோ அல்லது உடல் சரியாமல் இருந்தாவோ இவங்களால இவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்க முடியுமா அவங்க குடும்பத்தாளுங்களால? அப்போவே தெரியுது இது ஏதோ சும்மா நாடகம் தான் அப்படின்ட்டு. ஆனால் நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா, இருக்கலாம். அதுக்கு அப்பாற்பட்டு இப்படி பாருங்களேன், அதே அந்த குடும்பம் நேற்று வந்து சந்தோஷமா அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு புத்தக வெளியிட்டு எல்லாம் பண்ணிட்டு குடும்பமா போட்டோ எடுத்துக்கிட்டு காமெடி பண்ணி அதனால வந்து அந்த அரங்கத்தில் சிரிப்பலை எழுந்து இதெல்லாம் நடந்திருக்குது. உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கா இது சிம்பத்திக்காகத்தான் இப்படியான ஒரு செய்தியை பரப்ப விடணும், ஐயா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதி இப்படிலாம் பண்ணணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நிகழ்வு நேற்று நடத்திருக்க மாட்டாங்க. அவங்க ஆக்சுவலி நேற்று ரொம்ப நார்மலாக சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டதே எதுக்காக? அதை அவங்க லேட்டாக கூட நடத்திருக்கலாம் அந்த நிகழ்ச்சியை. அது காட்டிக்கிட்டதே எதுக்காகனா, எந்த பிரச்சனையும் இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், நல்லா இருக்கிறோம், நாங்களே நல்லா இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான். அதாவது எப்படின்னா 2 வகையாகவும் விளையாடுமா. ஒன்று, நம்மளை ஆளக்கூடிய முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்னு காட்டுறதும் ஒரு விதமான ப்ரொமோஷன் தான். அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, சைக்கிளில் போகிற மாதிரி, ஜாகிங் போகிற மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு பாருங்க. அதெல்லாம் எதுக்காக காட்டினாங்க அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற முதலமைச்சர் ரொம்ப இளமையாகவும் ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காரு. இப்போ சமீபத்தில் ஊட்டிக்கு எதுக்கோ போயிருந்தா கூட அவர் வாக்கிங் பண்ணுறதெல்லாம் கூட எடுத்து போட்டதுனால ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு அப்படின்றதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் காட்டுறது? அது ஃபாஸ்ட்டாக நடக்கல, அது வந்து ஸ்பீட் எக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ஏன் இது ஷோகேஸ் பண்ணப்படுது அப்படின்னா என்னன்னா, இங்க வந்து மக்கள் நம்பிக்கை எழுந்திரக்கூடாது. நம்மளுக்கு யாருமே இல்லை போலகுது, முதலமைச்சர்னு ஒருத்தர் இல்லை போலகுது, ஏதோ சைலண்டர் நிலைமையில இருக்காரு போலகுது அப்படின்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. அப்ப நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு காட்டிக்கணும், ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னு காட்டிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணப்படுவதாக இது ஒரு பார்வை பார்க்கப்படுது. இப்ப தேர்தலுக்கு ஒருவேளை 3 மாசம் தான் இருக்குது, 4 மாசம் தான் இருக்குது, 2 மாசம் தான் இருக்குதுன்னா இதை இந்த வகையில சந்தேகப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்ப அது வந்து மறக்க மாட்டாங்க. ஏங்க ஒன்றும் இல்லை, அஜித்குமார் அவர்களுடைய
மரணம், கொடூரமான மரணம். மக்கள் எல்லாரையும் பயங்கரமா பாதிச்சிச்சு. ஒரு 15 நாள் ஆயிருக்கும். இப்போ வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க சிம்பதிக்காக பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு 15 நாள்லயோ, ஒரு மாசத்துலயோ அல்லது 10 நாள்லயோ அவர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னா, அடுத்து வேற ஒரு இஷ்யூ வரும்போது இதை மறந்துடுவாங்க. அதனால எந்த சிம்பத்தியும் கிடைக்க போறதில்ல. அப்போ இது சிம்பத்திக்காக பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு நிஜமாவே வந்து தலை சுற்றல், மயக்கம் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கலாம். அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து அனுதாப வாக்குகளுக்காக கிடையாது. அப்படி இருக்கிறது இந்த நேரத்துல அப்படி இருக்கிறது எனக்கு கிட்டத்தட்ட 10 மாசமே இருக்கு. இந்த நேரத்துல அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதைத்தான் அவங்க வந்து அவர் நல்லா தான் இருக்காரு, நாங்களும் நல்லா தான் இருக்கோம்னு காட்டுறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போதைக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய பேசியிருக்காங்க, நிறைய சர்ச்சைகள் நடந்திருக்கு. ஹியர் ஆஃப்டர் வர விஷயமும் ஒவ்வொன்றா பேசி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.